குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் திடீர் பதவி விலகல் பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. உடல் நலன் மட்டுமே காரணம் அல்ல எனவும், ஆளும் தரப்பு தலைமையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருக்கலாம் என்றும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. விரிவாக பார்க்கலாம் பெருஞ்செய்தியில். இந்திய அரசியல் வரலாற்றில் துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் பதவியிலிருந்து பதவிக்காலத்திற்கு முன்பே விலகுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு விலகியவர்கள் பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பொருட்டே விலகியுள்ளனர். ஆனால் தற்போது ஜெகதீப் தன்கர் பதவியிலிருந்து விலகியுள்ளது பல்வேறு விவாதங்களுக்கு வித்திட்டுள்ளது. பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது முதலே உத்வேகத்துடன் செயல்பட்டு வந்தவர் தன்கர். அமளியில் ஈடுபடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கையாள்வது, ஆளும் கட்சி உறுப்பினர்களை நெறிப்படுத்துவது என தனது பணியில் சிறப்புற செயல்பட்டு வந்துள்ளார். 10 நாட்களுக்கு முன்பு ஜவஹர்லால் நேரு பல்கலையில் நடைபெற்ற நிகழ்வில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில், பதவிக்காலம் முழுமைக்கும் கடமையாற்றிய பின்பே ஓய்வு பெறுவேன் என கூறியிருந்தவர் திடீரென உடல் நலனை காரணம் காட்டியுள்ளதை எதிர்க்கட்சியினர் உட்பட பலரும் ஏற்க மறுக்கின்றனர். வேறு ஏதோ மறை காரணம் உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் கூறி வருகின்றனர். திங்களன்று மாநிலங்களவையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டுகின்றனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் அளித்த நோட்டீஸை ஏற்றுக்கொண்டது ஆளும் கட்சியினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதோடு இதில் பெயர் பெற இருந்த வாய்ப்பும் பறிபோனதாக கருதும் நிலையை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்ட போது பேசிய அமைச்சர் ஜே.பி. நட்டா, தான் பேசுவது மட்டுமே அவை குறிப்பில் பதிவு செய்யப்படும், உங்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது என கூறியது தன்கர் வகிக்கும் பொறுப்பின் மாண்பிற்கு இழுக்கை ஏற்படுத்துவதாக இருந்ததாக எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். அதேவேளையில் எதிர்க்கட்சியினர் தொடர்பாகவே தான் பேசியதாகவும் தன்கரை அவமதிக்கும் வகையில் இல்லை எனவும் நட்டா கூறியுள்ளார். விவாதங்களுக்கு நேரம் ஒதுக்குவது, மசோதாக்கள் தாக்கல் செய்வது தொடர்பாக திங்களன்று நண்பகல் 12:30 மணி அளவில் தன்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் மாலை 4:30 மணி அளவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதையும் சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சிகள் தன்கரின் செயல்களுக்கு தங்கள் எதிர்ப்பை காட்டவே இரு அமைச்சர்களும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்கின்றன. திங்கள் மதியம் 1 மணி முதல் மாலை 4:30 மணிக்குள் வேறு ஏதோ நடந்துள்ளது என்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ். ஆனால் வேறு அலுவல்கள் இருந்ததை குடியரசு துணைத் தலைவர் அலுவலகத்திற்கு முன்னரே தெரிவித்து விட்டதாக அமைச்சர் நட்டா தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இது மட்டுமல்ல, நீதித்துறை தொடர்பாக தன்கர் தெரிவித்து வந்த கருத்துகளும் ஆளும் கட்சிக்கு மிகுந்த சிக்கலை உருவாக்கி வந்ததாக பலரும் கூறுகின்றனர். தன்கரின் கருத்துகள் ஆளும் தரப்பின் கருத்துகளாகவே பெரும்பாலும் அறியப்பட்டதால் ஏற்பட்ட சிக்கல்களும் அவரது பதவி விலகல் பின்னணியில் இருக்கலாம் என கருதப்படுகிறது. மேலும் தன்கர் பதவி விலகல் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் எதிர்க்கட்சிகளால் சுட்டப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு ஊகங்களை முன்வைப்பதும் அதற்கு ஆளும் தரப்பு விளக்கம் அளிப்பதும் தொடர்ந்தாலும் தன்கர் பதவி விலகலில் உடல் நலனை காட்டிலும் மறைபொருளாக வேறு காரணங்கள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர்.